ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்தியா ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ரொம்ப இப்போ இந்த சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸே ரொம்ப ஷாக் ஆகுற அளவுக்கு ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கிறது தான் இந்த விஷயம். ஸோ அது என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அதாவது கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி. ஸோ இத தான் இப்போ ஷார்ட் ஃபார்ம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, சிஜேபி அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த பேரை கேட்கும்போது, இது என்னடா கரப்பான்பூச்சி கட்சி அப்படின்னு ரொம்ப சிரிப்பா தானே இருக்கு. ஆனா, இந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற கதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், இது நீங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப செமையான ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஃபிரெண்ட்ஸ். அதாவது இப்போ ரீசென்ட் டேஸா நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிற இந்த விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். வழக்கமா இந்தியால எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சாலும் பெரிய மீட்டிங், பேனர், போஸ்டர், ராலி அப்படின்னு போவாங்க. ஆனா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மட்டும் முழுக்க முழுக்க இன்ஸ்டாகிராம் மீம்ஸ், ட்ரோல் வீடியோஸ், சர்காஸ்டிக் போயம்ஸ் மூலமா தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த பார்ட்டியை 2026 மே 16ஆம் தேதி அபிஜித் திப்கே அப்படின்ற ஒரு இன்டர்நெட் கிரியேட்டர் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா ஆக்சுவலா பார்த்தா இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி ஆரம்பிக்காம ஃப்ரஸ்ட்ரேட்டட் யூத்களோட இன்டர்நெட் ப்ரொடெஸ்ட் மூவ்மெண்ட் மாதிரி உருவானது அப்படின்னு தான் பல பேர் சொல்றாங்க. சரி, ஏன் இந்த பார்ட்டிக்கு காக்ரோச்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, சில ரிப்போர்ட்ஸ் படி ரீசெண்டா நடந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்ல வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்களை காக்ரோச் மற்றும் பாரசைட்ஸ் மாதிரி கம்பேர் பண்ணினாங்கன்னு ஒரு நியூஸ் சோசியல் மீடியால ரொம்ப செம்மையா வைரல் ஆகுச்சுல. இந்த நியூஸ் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பயங்கர கோவத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. ஆனா வழக்கமா இவங்க கோபத்தை வெளிக்காட்டாம ப்ரொடெஸ்ட் பண்ணாம இன்டர்நெட் ஜெனரேஷன் என்ன பண்ணுச்சுன்னா அந்த இன்சல்ட்டையே அதாவது மீம்ஸாக மாத்தி ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எங்களை காக்ரோச்னு சொல்றீங்களா, சரி அதை நாங்க சிம்பிள் ஆக்குறோம் அப்படின்னு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவாக ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாவே பார்த்தா காக்ரோச்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சர்வைவ் ஆகுற ஒரு உயிரினம், எளிதா அழிக்க முடியாது. அதனாலதான் இந்த மூவ்மெண்ட் சப்போர்ட்டர்ஸ் நாங்க சர்வைவ் ஆகுற ஜெனரேஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இன்டர்நெட் முழுக்க வைரலாக ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ். வழக்கமா இப்போ சோசியல் மீடியால சீரியஸ் பாலிடிக்ஸ் விட சர்க்காசம், டார்க் ஹியூமர், ட்ரோல் கண்டென்ட்ஸ் தான் ரொம்ப வேகமா ரீச் ஆகுது. அந்த விஷயத்தை இந்த சிஜேபி அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க போடுற போஸ்ட்கள் எல்லாமே வாய்ஸ் ஆஃப் த லேசி அண்ட் அன்எம்ப்ளாய்ட், மை பி காக்ரோச், ப்ரொஃபஷனல் ஓவர் திங்கர்ஸ், கிரானிக்கலி ஆன்லைன் சிட்டிசன்ஸ் மாதிரி செம ட்ரோல் ஸ்டைல இருந்துச்சு. இதனால ஜென்சி ஆடியன்ஸ் இந்த பார்ட்டியோட கண்டென்ட்க்கு ரொம்ப ஃபாஸ்டா கனெக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுல பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மூவ்மெண்ட் ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கவுண்ட் கோடிகளை தாண்டி போயிருச்சாம். சில ரிப்போர்ட்ஸ் படி இந்தியாவில் இருக்கிற சில பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட சோசியல் மீடியா என்கேஜ்மெண்ட்டை கூட இது கிராஸ் பண்ணிருச்சுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் சிஜிபி யூசஸ் ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ்னு இன்டர்நெட் முழுக்க பெரிய டிபேட் ஆரம்பிச்சிச்சு. ஆனா ஆக்சுவலா பார்த்தா இது வெறும் காமெடி மூவ்மெண்ட் மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன், கம்படிட்டிவ் எக்ஸாம் பிரஷர், பொலிட்டிக்கல் ஆங்கர் மற்றும் சோசியல் மீடியா ஜெனரேஷனோட டிசப்பாயின்மெண்ட், சோ இது எல்லாமே இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் பல இளைஞர்கள் இந்த மூவ்மெண்ட்டை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். இந்த சிஜேபி இன்னும் அதிகமா வைரல் ஆனதுக்கு அப்புறம் இதோட எக்ஸ் அக்கவுண்ட் இந்தியாவில சில நாட்கள் வித்ஹெல்ட் ஆயிருச்சுன்னு கூட ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் சில பொலிட்டிஷியன்ஸ் கூட இந்த மூவ்மெண்ட் பற்றி இன்டைரக்டா பேச ஆரம்பிச்சாங்க. இதனால இந்த பார்ட்டி இன்னும் அதிக ரீச் வாங்க ஆரம்பிச்சுன்னு அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஒரு மீம் பேஸ்ட் சாட்டிரிக்கல் மூவ்மெண்டா தான் பல பேர் பார்த்தாங்க. ஆனா இவ்வளவு ஃபாலோவர்ஸ், இவ்வளவு ரீச், இவ்வளவு யூத் சப்போர்ட் இருக்கிறதால எதிர்காலத்துல இது உண்மையான பொலிட்டிக்கல் மூவ்மெண்டாக மாறுமான்னு கூட சோசியல் மீடியால செம டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மீமா ஆரம்பிச்ச விஷயம் இப்போ இந்தியா முழுக்க பேசப்படும் இன்டர்நெட் ரெவல்யூஷனா மாறி இருக்கு. ஆனா இது வெறும் ட்ரெண்டா இல்ல இளைஞர்களோட உண்மையான ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து ஆரம்பிச்ச புதிய மூவ்மெண்டா, அதை காலம் தான் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ்லாம் என் சேனல்ல நான் கண்டினியூ போட்டுட்டே தான் இருப்பேன். சோ அதை நான் தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.